தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அங்கு முழுவீச்சில் நடைபெற்று வரும் அணுகு சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் ஏவாவேலு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், ஆய்வு தொடர்பான விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடி மற்றும் அந்த திருநெல்வேலி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 மாவட்டங்களிலும் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதனை சரி செய்யக்கூடிய பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருக்கிறது. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய திருநெல்வேலி பாளையங்கோட்டை செல்லக்கூடிய சாலைகளில் 3 இடங்களில் சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் பழுதடைந்திருந்தது. தற்போது 2 இடங்களை நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சரி செய்யப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் 3 மீட்டர் நீளத்திற்கு சாலை அடித்து செல்லப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு கிரவல் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாலும் வெளியிலிருந்து கிரவல் கொண்டு வரப்பட்டு இந்த பணியானது மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் இந்த பணிகள் நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களிடத்திலே விரைவாக பணிகளை முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தி தற்போது அமைச்சர் ஏவாவேலு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு நடத்தி வருகின்றார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மட்டுமில்லாமல், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இதே போல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பல கிராமங்களை நகரங்களோடு இயக்கக்கூடிய சாலையும் அதே போல நெடுஞ்சாலைகளும் பல இடங்களில் துண்டு துண்டாக மழை நீரிலே வெள்ள நீரிலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றையெல்லாம் இணைக்கக்கூடிய சீர் செய்யக்கூடிய பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை தொடர்ந்து அங்கேயே தங்கி அமைச்சர் ஏவாவேலு தொடர்ந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். உடன் அத்துறையினுடைய செயலாளர் பிரதீப் யாதவ் உள்ளிட்ட முக்கிய IAS அதிகாரிகளும் அங்கே தங்கி அந்த சாலைகள் சீரமைக்கக்கூடிய பணியை விரைவுபடுத்தக்கூடிய பணிகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலைகள் ஆங்காங்கே துண்டாடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கும், ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனை போர்க்கால அடிப்படையில் சரி செய்யக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.